வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செங்கோட்டையன் பதவி நீக்கம் செய்யப்பட்டது, அதை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள், அவர் திமுகவுக்கு வரப்போகிறாரா, அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விரிவாக இன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம செங்கோட்டையன் என்ன பண்ணார், ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டார். எல்லோரும் கட்சியிலிருந்து விலகிய எல்லோரையும் மீண்டும் உள்ளே கொண்டு வரணும், அப்படி கொண்டு வருவதற்கு ஒரு 10 நாள் நான் பொறுத்து இருந்து பார்ப்பேன் அப்படி கொஞ்சம் மரியாதையாக சொன்னார்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக சொன்னால் 10 நாள் கெடு விதிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்டைரக்டான வார்த்தை. இந்த 10 நாளைக்குள்ளே அப்படி அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலைகளை கட்சி தலைமை செய்ய வேண்டும். கட்சி தலைமைன்னு அவர் சொல்ல, கட்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னா அந்த வேலையை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து போய் எடப்பாடிகிட்ட போய் சொன்னோம், இது சரியில்லைன்னு. ஆனால் அவர் அதை பற்றி கேட்கலை, கவலைப்படலை. ஸோ இப்படியாக அவர் சேர்க்கவில்லை என்றால் நாங்களே சேர்க்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவோம் அப்படின்னாரு. அப்போவே நமக்கு தெரியும் கண்டிப்பாக இவரை தூக்கிடுவாங்க அப்படின்னு. அதே போலவே 6ஆம் தேதி, அதாவது நேற்று, அவரை தூக்கிட்டாங்க. இப்போது அவர் கட்சியில் இருக்கிறார், அடிப்படை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதவியில் மட்டும்தான் இருக்கிறாரு. மற்றபடி இந்த மாவட்ட செயலாளர், அந்த ஒருங்கிணைப்பாளர், இதுன்னு நிறைய பதவிகள் இருக்கும்ல, அந்த பதவிகள் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டு விட்டார். சரி, இத்தனை பேர் வெளியே போகிறாங்களே, இந்த கட்சியின் எதிர்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜீரோ. சரி, இவர்கள்லாம் வெளியே வர்றாங்களே, தொண்டர்கள் ஏன் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க, வந்தால் தொண்டர்கள் இவங்க கூடவே வரணும்ல, நாங்களும் உங்கள் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி, அது எப்படி செங்கோட்டையனை பதவி விட்டு நீக்கலாம், ஓபிஎஸ்ஐ எப்படி பதவியை விட்டு நீக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அவங்க பின்னாடி நின்று ஒரு பெரிய முழக்கத்தை முன் வச்சுருக்கணும்ல. ஏன் அப்படி யாருமே முன் வைக்கலை? இதுக்கு நம்ம அதிமுக தொண்டர்களின் பல்ஸை பார்க்கணும். அதிமுகவின் தொண்டர்கள் அதிமுகன்ற கட்சியை எப்படி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா காலத்தை வைத்து கொண்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஜெயலலிதா எல்லாத்தையும் எடுத்தேன் கவுத்தன்னு டமால் டிமில்னு தூக்கி அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. எம்ஜிஆரும் அப்படி தான் பண்ணுவார், இந்திரா காந்தி இருக்கிற வரை அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கிங்க. ஏதாவது ஒன்று தூக்கி போடுறது, ஏதாவது ஒன்று பண்ணுறதுன்னு. ஆனாலும் அவர்கள் கொஞ்சம் அந்த ஒன்றியத்தோடு நேரடியாக ஒரு மோதல் போக்குன்றதை பெருசாக கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பெரிய வீரராக அந்த ஒன்றியத்தோடு மோதிர மாதிரியே தோணும். அந்த பார்வையில் தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக வருவது சுத்தமாக பிடிக்கலைன்றது நல்லா தெரியும். இப்போ கூட்டணி வச்சா என்ன நடக்கும்? பாஜகவுக்குன்னு தனியாக வேலை செய்ய ஆள் கிடையாது. ஒரு தொகுதியை உதாரணத்துக்கு இப்போ கரூர்னு வச்சுக்கிங்க, அந்த தொகுதியை பாஜகவுக்கு கொடுத்துட்டா அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? வேறு வழி இல்லாமல் தாமரை சின்னத்துக்கு அவங்க ஓட்டு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா அங்கே ரெட்டையில் இல்லை. அப்போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்களுக்கு அது ரொம்ப அசௌகரியமாக இருக்குது, எரிச்சலை கொடுக்குது. இப்போ அதுவும் போக கடந்த காலங்களில் அண்ணாமலையெல்லாம் பேசாத பேச்சு கிடையாது. எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வர எல்லாரையும் பற்றி அசிங்கமாக இருந்தாலும் பேசியிருக்கிறான். அது அவர்களுக்கு ஊண்டிங்காக இருக்கும் அதிமுகவின் தொண்டர்களுக்கு. நீங்கள் அதிமுகன்றது எடப்பாடி, செங்கோட்டை அங்கே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கீழே ஒரு கிராஸ் ரூட்டில் இருக்கிற அதிமுக தொண்டன் இருக்கானே, அவனோட மனநிலை தான் அந்த கட்சி.
அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வேலை செய்கிறாங்க. இப்போ இப்படியெல்லாம் வெளியே போகிறாங்களே, வெளியே போகிறவர்களுக்கு ஏன் ஆதரவு இல்லை அப்படின்னு கேட்டால், வெளியே யாரெல்லாம் போனாங்க? ஓபிஎஸ் போனார், டிடிவி தினகரன், சசிகலா, இப்போ லேட்டஸ்ட்டாக செங்கோட்டையன், இப்படி எத்தனை பேர் வெளியே போனாலும் எல்லாருமே பாஜக ஆதரவு நிலையில் தான் இருக்காங்க. யாரும் பாஜகவை எதிர்த்து போகணும் அப்படின்னு சொல்லிலாம், எதுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போகல. அவங்க போகிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பாஜக கூடவே இருப்போம். அப்போ தொண்டன் என்ன நினைக்கிறான், பாஜக கூடவே தான் இருக்கணும்னு சொன்னால் பின்னாடி நிற்கிறதுக்கு நான் பேசாமல் எடப்பாடி பின்னாடியே நின்றுட்டு போகிறேன்னா இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் எடப்பாடியாராக நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருப்பேன். காரணம் என்னென்னா, அந்த கட்சியில் ஒன்றுமே இல்லாத ஒரு பொசிஷனில் இருந்து கிளம்பி டெவலப் ஆகி கட்சியோட தலைவர் முதலமைச்சராகவே ஆகக்கூடிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாருன்னா, அவரது அந்த டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ராஜதந்திரம்ன்றதை குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் சும்மா அப்படின்னு சிரிச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் பார்த்தோமே அமாவாசை, ஒரிஜினல் அமாவாசை இவர் தான். ஒரிஜினல் அமாவாசை இவர் இல்லை, மோடி தான் ஒரிஜினல் அமாவாசை. அதுக்கு அடுத்த அமாவாசைன்னு வச்சுக்கலாமா, அவர் இந்திய நாட்டு லெவலில் அமாவாசை ரேஞ்சில் இருந்தார்னா, இவர் தமிழ்நாடு ரேஞ்சுக்கு. ரெண்டு பேருக்குமே ஒரே ஹிஸ்ட்ரி இருக்குது. அத்வானிக்கு கீழே இருந்த மோடி மேலே வந்து அத்வானியவே கட்சி விட்டு தூக்குறாரு. அதே போலவே செங்கோட்டையன்ட்ட போய் வேலைக்கு சேர்ந்த எடப்பாடியார், அவர் வந்து ஊரில் சும்மா இருந்த காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி செங்கோட்டையன்ட்ட போய் சேர்றாரு. அப்புறம் செங்கோட்டையனே அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாரு. அப்புறம் செங்கோட்டையன்ட்டே அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்து டெவலப் ஆகி கட்சிக்கு தலைமைக்கு வந்து முதலமைச்சராகி எப்படி அத்வானிய மோடி கட்சி விட்டு விளக்குனாரோ அதே போலவே செங்கோட்டையனை கட்சி விட்டு விளக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லாக வளர்ந்து நிற்கிறாருன்றது உண்மையான விஷயம். அது கட்சிக்குள்ள. ஆனால் மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய கேள்வி. இப்போ செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார்? எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் நெசமான உண்மை. ஒன்று, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அவர் இதோட முடிச்சுக்கணும். எப்படி சசிகலா எல்லாருமே பேசாமல் போய் வீட்டில் உட்காந்துட்டாங்களோ அது மாதிரி அவர் பேசாமல் போய் வீட்டில் உட்காந்துக்க வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த பெரிய கட்சியாக திமுகவில் போய் சேர்ந்தால் தான் அவருக்கு எதிர்காலம். வேறு எங்கே போனாலும் அவருக்கு எந்த எதிர்காலமும் கிடையாது. விஜய் கட்சியிலலாம் என்ன ஓட்டு வரப்போகுதுன்னே தெரியாது. இல்லைனா சீமான் கூட போய் சேருவாரா? யோசிச்சு பாருங்கள். சீமான் கூட சேர்ந்தாலும் ஒன்று தான், விஜய் கூட சேர்ந்தாலும் ஒன்று தான், இல்லை தேமுதிகவில் போய் சேர்ந்தாலும் ஒன்று தான், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் போய் சேர்ந்தாலும் ஒன்று தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்கனவே அப்பாவா பிள்ளையான்னு அடிச்சுக்கிட்டு நாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே சேர்றது வந்து ரூல்ட் அவுட்டுன்னு வச்சுக்கலாம். இங்கே மற்றபடி பார்த்தோம்னா வேறு எங்கேயுமே அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் திமுக தான். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடருவதாக இருந்தால், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும். அதை இந்த விஷயத்தை வந்து எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கிறார். டிடிவியோ சசிகலாவோ ஓபிஎஸோ இல்லை இப்போதைக்கு செங்கோட்டையனோ யார் உள்ளே திரும்ப கூட்டு வந்தாலும் தன்னுடைய பதவிக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். தன்னுடைய பதவிக்கு பிரச்சனை வந்தாலே தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் வரும், ஊழல் குற்றச்சாட்டு வரும், 1000 பிரச்சனை இருக்குன்றது எடப்பாடியாருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கடைசி நேரத்தில் கூட எடப்பாடி பாஜகவோட கூட்டணியிலேருந்து வெளியே வருவார். அதுக்கு உண்டான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கு 2 மாதத்தில் டக்குன்னு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா அந்த நேரத்தில் ரைடெல்லாம் விட முடியாது. ரைடு விட்டாலும் பட்ட வர்த்தனமாக தெரியும். இது வந்து கூட்டணி முறிச்சதுக்குனால தான் ரைடு விட்ருக்காங்கன்னு தெரியும். மக்கள் மத்தியில் அது அனுதாபமாக தான் மாறும். அது இன்னும் பாஜக மீது வெறுப்பை தான் கொண்டு வரும் அப்படின்றது பாஜகவுக்கும் தெரியும். அப்போ எடப்பாடி கடைசி நேரத்தில் அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற சிந்தனையில் தான் இவங்க எல்லோரும் வெளியே போனாலும் பரவாயில்லன்ட்டு பேசாமல் இருக்கிறாரு. இப்பவும் பாருங்கள், அந்த சி.வி. சண்முகத்துலேருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க, ஜெயக்குமார்லாம் இருக்கிறாரு. யாருமே வெளியே வந்து பேசுகிறதே இல்லை. எல்லாரையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறார். முதல் விஷயமே ஒரு கட்சியோட தலைமைக்கு வர்றதுக்கு முக்கிய தகுதியே என்னென்னா, அந்த தலைமையை கூட இருக்கிறவங்க எல்லோரும் ஏற்றுக்கணும். நேற்று வரை என் கூட தானே இருந்தார், நேற்று வரை எனக்கு கீழே தானே இருந்தார் அப்படின்ற இடத்துல இருந்து எடப்பாடியார் தலைவர்ன்ற இடத்துக்கு வராரு. இப்போவே பார்த்திங்கன்னா பல இடங்களில் அதிமுக தொண்டர்களே வந்து திரும்பி போன்னு இவர் எடப்பாடி வர்றப்போ கூச்சல் போடுறாங்க. அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். இவ்வளவு எதிர்ப்புகள் தொண்டர்கள் மத்தியில் இருந்தாலும் அவர் என்ன தெளிவாக இருக்கிறாரு, கட்சி என் கையில் இருக்கணும், ஆட்சிக்கு வர்றோமா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை.
அது வந்து சரியான ஒரு பார்வை தான். ஒரு ராஜதந்திரியாக பார்த்தோம்னா அதுதான் சரியான பார்வையாக இருக்கும். கட்சி என் கையில் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் பார்த்துக்கலாம். கட்சியே நம்ம கைக்கு வருமா வராதான்ற குளறுபடியில் இருந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் எங்கே ஆட்சிக்கெல்லாம் போகிறது? ஸோ தலைமையை தக்க வைக்கணுன்றதில் தெளிவாக இருக்கிறாரு எடப்பாடியார். வெளியே போனவங்கெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அதே போல தான் செங்கோட்டையனும் ஆக போகிறாரா, இல்லை அவர் திமுக பக்கம் போக போகிறாரா? அன்வர் ராஜா வந்தார், செந்தில் பாலாஜி வந்தார், அதெல்லாம் முன்னுதாரணங்கள்லாம் நிறைய இருக்குன்றதுனால அவருக்கு திமுக பக்கம் போவதற்கு தயக்கம்லாம் இருக்காது, சுணக்கமும் இருக்காது. ஆனால் அப்படி வருவதால் திமுகவுக்கு பலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு கண்டிப்பாக பலம்தான். ஏன்னா திமுக வந்து எப்பேற்பட்டாது அந்த கொங்கு பெல்ட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வரும் வரை அது சாத்தியப்படவே இல்லை. இப்போ அடுத்தால செங்கோட்டையனும் வந்து விட்டார் என்றால் அது சாத்தியப்பட்டுரும் திமுகவுக்கு. அதனால் திமுகவுக்கும் பாசிட்டிவ் தான். செங்கோட்டையன் வந்துட்டாருன்னா அவருக்கும் பாசிட்டிவ் தான். மேபி அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கலாம், ஜெயிச்சு மந்திரியாக கூட ஆயிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு கொஞ்சம் உறுத்தல் இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து அவர் அந்த கட்சியில் இருக்கிறார். இப்போ அவரையே அந்த கட்சியை விட்டு தூக்குறாரு ஒருத்தர், அதுவும் அவரோட முன்னாள் அசிஸ்டண்ட்டு. அதுதான் அதில் பெரிய வேடிக்கை. நாம் வந்து அமாவாசையை படத்தில் தான் பார்த்தோம்னா நேருக்கு நேராக பார்க்குறோம். சிலுவம்பாளையத்துலேருந்து கிளம்பி வர்றாரு, இவர்கிட்ட வந்து சேர்றாரு, இவர்கிட்டயே இருக்கிறாரு. அப்புறம் இவர் கூடவே இருந்து இவரை மாதிரியே வந்து எம்எல்ஏ ஆகுறாரு. அப்படியே கட்சி தலைமை முதலமைச்சர் அப்படின்னு போய் அவரையே கட்சி விட்டு தூக்குறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஜெயலலிதா இருந்த காலத்தில் கூட அதிருப்தியாக இருந்தாலும் செங்கோட்டையன் கட்சி விட்டுலாம் வெளியே போகல. அதுதான் அவர் சொல்கிறார், எனக்கு 2 சந்தர்ப்பங்கள் கிடச்சிது, அப்போ கூட நான் அதெல்லாம் வாய்ப்புகள் கிடச்சிது, அப்போ கூட நான் அதெல்லாம் பயன்படுத்திக்கல அப்படின்ட்டு அவர் இன்டைரக்டாக சொல்கிறார். ஸோ அது எல்லாத்தையும் வச்சு கணக்கு வச்சு பார்த்தோம்னா வெகு விரைவில் செங்கோட்டையன் திமுகவில் இணைந்தார் அப்படின்ற செய்தி வரும். அவர் வந்து கட்சியை விட்டு போக மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் எடப்பாடியார் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிகாரங்களை மட்டும் எடுத்துட்டேன், அவர் வந்து இன்னும் கட்சி உறுப்பினர் தான்ற மாதிரி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த மேஜிக் பலிக்குமா பலிக்காதான்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் பொதுவான பார்வை என்னென்னா, எப்படி இருந்தாலும் செங்கோட்டையன் இந்த பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நடக்க போகுது அப்படின்றதையும் நாம் இந்த இடத்துல பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.